வணக்கம். பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலகப் போரும். நவம்பர் 15ஆம் தேதி அண்ணா எழுதிய ஒரு கட்டுரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கட்டுரையின் தலைப்பு மாஸ்கோ ரேடியோ. அதாவது இரண்டாம் உலகப் போரில் ரேடியோ பயங்கரமான பங்களிப்பு செய்தது. அந்த காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் ரேடியோ தான் இருக்கும், டிவி இருக்காது. ஏன்னா 1942 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் தன்னோட எதிரி நாட்டு அலைவரிசைகளில் பூந்து போரோட உண்மை செய்தியை சொல்ல முயற்சி செய்வாங்க, இல்லாட்டி ஒரு பிரபகந்தா பண்ணுவாங்க. ஆனால் 1942 நேச நாட்டு படைகள் கொஞ்சம் வெற்றி பெற்று வரவும் ஹிட்லர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டு ரேடியோவெல்லாம் கேட்குறதெல்லாம் தேச துரோக குற்றம்னு அறிவிச்சிட்டார். யாராச்சும் வெளிநாட்டு ரேடியோ கேட்குறது தெரிஞ்சாக்கா அவ்வளோதான், அவங்கள கொண்டு போய் தலையை வெட்டிடுவாங்க. தூக்கிலெல்லாம் போட மாட்டாங்க, தலையை வெட்டிடுவாங்க. எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாஜிகள் இருப்பாங்க. அதாவது ஹிட்லரோட கட்சி பேர் நாஜி கட்சி. அந்த நாஜி கட்சி உறுப்பினர் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க, கிராமத்துக்கு இருப்பான் இல்லையா. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா உளவாளி மாதிரி செயல்படுவானுங்க. யாராச்சும் இந்த மாதிரி இப்போ மாஸ்கோ ரேடியோவை யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஜெர்மன்காரங்க போய் கட்சி அலுவலகத்தில் சொல்லிடுவான். உடனே சுஸ்டஃபெல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உளவுத்துறை அமைப்பு இருந்துச்சு, ப்ரௌன் ட்ரௌசர் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அவன் இவங்களை பிடிச்சிட்டு போயிடுவான், பிடிச்சிட்டு போய் வதையமா அவங்கள போட்டுருவான், இல்லாட்டி தலையை வெட்டி கொண்டுருவான். இப்படி தான் ஜெர்மன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துலேயும் சரி, மக்களாட்சிலையும் சரி, போரோட உண்மையான நிலையை மக்கள் தெரிஞ்சுக்க முடியாது, சொல்ல மாட்டாங்க ஆளுங்கட்சி. ஏன்னா உண்மையான நிலையை சொன்னால் எதிர்கட்சிகள் அதிகமாக கூச்சலிடும். அதனால எப்போ பார்த்தாலும் இந்த வெற்றி பெற்றோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜெர்மனும் இப்படி தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றதோட இல்லை, வேற நாட்டு ரேடியோவை கேட்டாலே தேச துரோகம், சிரச்சேதம் தான். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அலைவரிசை அவங்க கைப்பற்றி அதில் போய் நியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெர்மன் மக்களுக்கு நியூஸ் சொல்லுவாங்க. ஒரு அலைவரிசையில் போய் ஜெர்மன்காரன் அது மாதிரி ட்ரை பண்ணி ரஷ்யாவில் நியூஸ் சொல்லுவான். நாங்கள் மாஸ்கோ கிட்ட வந்துட்டோன்னா அவன் அடிச்சு விடுவான். இவங்க வெற்றி பெற்றுட்டு இருந்ததுனால உண்மை நிலையை சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாஸ்கோ ரேடியோவை பயன்படுத்தி ஜெர்மன் மக்கள்கிட்ட ரஷ்யா என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் எழுதியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும், அண்ணா சொல்லாத ஒரு விஷயத்தையும் சொல்லணும். வரலாற்றில் இருக்குது, ஒரு 16 வயசு பையன், அதாவது நேச நாட்டு படைகள் ஜெர்மன் தோக்க போது இல்லையா, நெருங்கி வந்துட்டாங்க. ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுட்டு சாகிறதுக்கும் ஒரு 15 நாள் தான் இருக்கும். அந்த 15 நாளில் அந்த 16 வயசு பையன் ஃபேம்ப்ளெட் எழுதி நம்ம தோத்துட்டு இருக்கோம், நேச நாட்டு படைகள் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு வாரத்திலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ பெர்லினுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு கொடுக்குறான். அவனை பிடிச்சி கொண்டு போய் தலையை வெட்டி கொண்டுட்டாங்க. எத்தனை வயசு? 16 வயசு. தேச துரோகம் அப்படின்னு சொல்லி யார் காமிச்சு கொடுத்தா அப்படின்னு சொன்னால், ஜெர்மன் நாஜி கட்சியின் உறுப்பினர்கள். அதை அண்ணா அழகாக சொல்கிறாரு. எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா, ஹிட்லரை பெரிய பரமாத்மா, அந்தராத்மா அப்படின்லாம் மக்கள் நம்பிட்டு கிடக்கிறாங்க. அவன் ஒரு ஃபாசிச சக்தி, இதெல்லாம் தெரியாமல் மக்கள் இப்படி பிடித்து அலைகிறாங்க அப்படின்லாம் அண்ணா எழுதியிருக்காரு. இப்போ இந்த மாஸ்கோ ரேடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஜெர்மன் வீரர்கள் ரஷ்யாட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வைத்தியசாலையில் வைத்தியம் பார்க்குறாங்க. அப்படி வைத்தியம் பார்த்து பிழைக்க முடியாத வீரர்கள் இறந்து போயிடுறாங்க. ரொம்ப அடிப்பட்ட வீரர்கள்லாம் இறந்து போயிடுறாங்க. அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட குடும்பத்துக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பேர் கொண்ட வீரன் இறந்து போயிட்டான், போரில் அடிபட்டான், பெரிய வீரன், இப்படி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஜெர்மனி வீரர்களை பற்றி அவங்க மனைவி கிட்ட எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு ஜெர்மனி வீரர் இறந்து போயிடுறாரு. மாஸ்கோ ரேடியோவில் இப்படி அனௌன்ஸ் சொல்கிறாங்க, அதாவது ஜெர்மனியில் இந்த நகரம், இந்த ஊர், இந்த கிராமம், அங்கே இருக்கிற இந்த கிரீமர் அப்படிங்கிற பெண் இதை கேளுங்க, உங்கள் கணவர் போரில் இறந்து போயிட்டார், நாங்கள் எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி செஞ்சோம், முடியலை. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1300 ஜெர்மன் வீரர்கள் இறந்து கிடந்தாங்க, அதில் நிறைய பேர் அடிபட்டு கிடந்தாங்க, நாங்கள் காப்பாற்றலான்னு போகிறப்ப கூட அவங்க சுட்டாங்க. அப்படி இருந்தால் நாங்கள் அடிபட்டவங்களை காப்பாற்றி வைத்தியசாலையில் வச்சு வைத்தியம் பார்த்தோம். அந்த வைத்தியம் பலனளிக்காமல் உங்கள் கணவர் இறந்துட்டார். அவரோட பேக்கில் நீங்கள் எழுதின கடிதங்கள்லாம் இருந்துச்சு. நீங்கள் எப்போ எங்களை சந்திக்க வருவீங்க அப்படின்லாம் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 2 குழந்தைங்க இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப இதாக எழுதியிருக்கீங்க. அவர் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் குடும்பமாக எடுத்துகிட்ட ஃபோட்டோவை தான் வச்சுருந்தாரு, அவருடைய கையிலேயே வச்சுருந்தாரு. அதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மாதிரி ஹிட்லர் மாதிரி ஒரு ஃபாசிச வெறி பிடிச்ச மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் அல்லல் படுறீங்க. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஹிட்லருக்கு என்ன மனைவியா குழந்தையா? அவனுக்கு மகனை இழந்த தந்தையோட தவிப்பு தெரியுமா? கணவனை இழந்த மனைவியின் நிலைமை புரியுமா? அப்பாவை இழந்த பிள்ளைகளின் துயரம் தெரியுமா? இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் கடிதத்தில் சீக்கிரம் சமாதானம் ஏற்படணும், நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கணவருக்கு எழுதியிருந்தீங்க. நாங்களும் சமாதானத்தையே தான் விரும்புகிறோம், ஆனால் அந்த ஹிட்லர் என்னும் பேய் அதை விரும்பலை. உங்கள் மக்களிலேயே பல பேர் அவனை பரமாத்மா, அந்தராத்மா, பெரிய கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க ரேடியோ மூலமாக. அதே மாதிரி இன்னொரு ஜெர்மனி வீரரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. அவர்கிட்ட அவரோட மனைவி எழுதின லெட்டர்லாம் கிடைக்குது. அந்த மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வீரமாக எழுதியிருக்காங்க. ரஷ்யன்லாம் திருட்டு பயலுங்க, அவங்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டு அவங்க போட்டிருக்க அங்கேயெல்லாம் நல்லா இருக்குமாம்ல, அங்கே அதாவது கம்பளி ஆடைகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரஷ்யாவில் ஏராளமாம்ல, அதில் ஒன்று நல்லதாக எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப வீரமாக எழுதியிருக்காங்க.
அதை வந்து மாஸ்கோ ரேடியோவில் படித்து காமிக்கிறாங்க இந்த ஜெர்மன் லேடிக்கு. நீங்கள் இப்படிலாம் வீரமாக எழுதியிருக்கீங்க, உங்கள் கணவர் வந்து ஏற்கனவே 2 போர்லலாம் கலந்துருக்காரு, அவரும் மிகப்பெரிய வீரன் தான். ஆனால் எங்களிடம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பொருட்கள் உள்ளன, நிறைய அங்கிகள் உள்ளன. ஆனால் அதையெல்லாம் யாரும் திருடிட்டு போக முடியாதபடி எங்களிடம் 2 கோடி இராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க மாஸ்கோ ரேடியோவில். இந்த மாதிரி 2ஆம் உலகப் போரில் அந்த புரபகந்தா இருக்குல்ல, ரேடியோ மூலமாக ஒரு நாடு எப்படி புரபகந்தா பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் வெற்றி பெற்று வரும் சோவியத் ரஷ்யா வந்து ஜெர்மன் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மிக மிக அழகாக அந்த கட்டுரையில் எழுதியுள்ளார். நன்றி, வணக்கம்.